ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ரெசிபினா மீன் குழம்பு தாங்க. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக எப்படி மீன் குழம்பு செய்யலான்னு பார்க்கலாம். சமையல் இப்போ தான் கற்றுட்டு இருக்கீங்கன்னா இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1/2 கிலோ மீன் எடுத்துருக்கீங்க. சின்ன மீனாக வாங்கிக்கோங்க. பொடி மீனாக இருக்கும்போது குழம்புக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். மஞ்சத்தூள், உப்பு சேர்த்துருக்கேங்க. புளி ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளி எடுத்துக்கோங்க. புளியை தண்ணியில் ஊற வச்சிடலாங்க. 50 கிராம் சின்ன வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், 10 சின்ன பல் பூண்டு எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம், பூண்டை தவிர. இப்போ இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாவை 2 கட் பண்ணிக்கோங்க. புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. சக்கையை எடுத்துட்டு தண்ணியை மட்டும் கரைசலை மட்டும் எடுத்துக்கலாங்க. புளி தண்ணி எடுத்துருக்கேங்க. இதில் மசாலா தூள் சேர்த்துடலாம். புளி கரைசலோட 3 டேபிள் ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தவா காஞ்சோடனே 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் அளவு கடுகு, 1 டீஸ்பூன் அளவு உளுத்தப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. எல்லாம் பொரிஞ்ச உடனே கருவேப்பிலையை சேர்த்தலாங்க. கருவேப்பிலை பொரிஞ்ச உடனே பூண்டு சேர்த்துடலாங்க. பச்சை மிளகாயும் சேர்த்துருங்க. எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கலாங்க. இப்போ சின்ன வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆனோடனே தக்காளியை சேர்த்துடலாங்க. சேர்த்து நல்லா வதக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கினோடனே இப்போ கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை சேர்த்துடலாங்க. இப்போ மீன் வேக போடணுங்க. அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. மூடி போட்டு நல்லா கொதிக்க விடலாம். நல்லா கொதி வந்தோடனே இப்போ மீனை சேர்த்துடலாங்க. மீனை சேர்த்து மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. மீன் நல்லா வெந்துடுங்க. இங்கே பாருங்க, நல்லா மீன் வெந்துடுச்சு. சுவையான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கான கமெண்ட்டாக கொடுங்க. அதே போல் பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ, பை.